தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே 5 ஆண்டுகளாக குடிக்க தண்ணீர் இல்லாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து உள்ளனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள பிடாரியந்தல் என்ற கிராமத்தில் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் மிகவும் சிரமப்படுவதாகவும், விலைக்கு தண்ணீர் வாங்கி வாழ்வாதாரத்தை போக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரிடம் பேசலாம். அங்க தண்ணி வசதி எந்த வசதியுமே கிடையாது. 5 வருஷம் ஆச்சு. எல்லா ஆபீசரையும் பார்த்தாச்சு, எம்எல்ஏ பார்த்தாச்சு, மந்திரியை பார்த்தாச்சு, சகலரையும் பார்த்து எந்த விதமான உதவிகளையும் எங்களுக்கு செய்யறது கிடையாது. நாங்க பூராமே பூசாரி வீடு தான். ஆலயம் என்பது பெரிய ஆலயம் இருக்கு. 448 கிராமத்துக்கு சொந்தமான ஆலயம் இருந்து எங்களை யாரும் கவனிப்பதற்கு ஆளே கிடையாது. சொன்னதை பூராத்தையும் எடுத்துட்டு பாப்பம்பா பூசாரிகளான்னு போயிடுறாங்க. எந்த உதவியும் எங்களுக்கு நடக்கிறாப்புல இல்லை. எங்களுக்கு இந்த கலெக்டர் தான் நல்லபடி முறையாக எங்களை குடிநீர் நீர் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சார் 2 கிலோமீட்டர் நாங்க அப்படி போனா 2 கிலோமீட்டர் வண்டியில தண்ணி வண்டியில தள்ளிட்டு போனோம். அதனால தள்ள முடியாம தான் நாங்க முடிஞ்சோ போயிடறோம். முடியாத தள்ள முடியாம தான் ஒரே எல்லாத்துக்குமே தண்ணி வண்டி வரட்டும்னு பக்கத்துல 2-3 ஊர் தள்ளி இருந்து அந்த ஊர்ல இருந்து தண்ணி வண்டி வருது. 12 ரூபா கொடுத்து விலை கொடுத்து நாங்க வாங்குறோம். அவ்வளவுதான். இது சம்பந்தமா ஏற்கனவே யாராட்டெல்லாம் சொல்லிருக்கீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி தாலுகா ஆஃபீஸ்ல பிடிஓட்ட போய் சொல்லியிருக்கோம். பிரசிடன்ட் எல்லார்ட்டுமே எம்எல்ஏ இருந்து எல்லார்ட்டுமே சொல்லியாச்சு. யாருமே எந்த சரியான நடவடிக்கை யாரும் எடுக்கல. இந்த வாரம் அந்த வாரங்கிறாங்க. ஒரு சரியான நடவடிக்கை யாருமே எடுக்க கிடையாது. சார் எங்க ஊரை பொறுத்த அளவுக்கு இருக்கிறதே சுத்தி எங்களுக்கு பேருந்து வசதி சரியான இல்லாத ஊரு. இதுல குடி தண்ணி ரொம்ப இல்லை. இதுல பெண்கள்லாம் தண்ணியில இருந்து பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டருக்கு போய் தள்ளிட்டு வராங்க. முடியாதவங்களுக்காகத்தான் நாங்க தண்ணி வண்டி வர சொல்லி 12 ரூபாய் காசு கொடுத்து வாங்குறோம். அந்த வண்டியுமே இப்ப சரியா வர்றதில்லை. இதனால எங்க ஊர்ல உள்ள மக்களை தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 வருஷமாவே பார்க்காத ஆள் கிடையாது. பெரிய பெரிய அதிகாரிகளை முதற்கொண்டு பார்த்துட்டோம். சரியான மதிப்புள்ள ரெஸ்பான்ஸ் இல்லை. சிறிய கிராமம் எங்க மக்கள். இந்த ஊர்ல இருந்த 30 குடும்பமா இதுல விட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. தண்ணி வசதினால மட்டும் தான் போனதே. பஸ் வசதி கூட நாங்க பெரும்பாலும் எடுத்துக்கல. பக்கத்துல போய் நடந்து கூட போய் ஆகிக்கணும். தண்ணி இல்லாதனால அந்த இருந்த மக்கள் எல்லாம் வாழ்வாரம் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டாங்க. இதுதான் எங்க ஊர்ல. இதுக்காக ஒரு கலெக்டர் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஒரு வாரத்துல நாங்க செஞ்சு தரோம் சொல்லியிருக்காரு. இதுல நடவடிக்கை எடுக்கலைனால் அடுத்து நாங்க தலைமுறைக்குள்ளதான் வரணும். பிடாரியந்தல் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அடிப்படை தேவையான குடிநீருக்காக மிகுந்த சிரமமடைந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் வசதி இல்லாததால் இந்த கிராமத்தை விட்டு வேற மற்றொரு ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருப்பதாகவும், குடிநீர் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என்றால் நாங்களும் ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கும். இது உடனடியாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.